ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கூகுள் பே, ஃபோன்பே பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் புதிய விதிமுறையை கொண்டு வராங்க. இந்த புதிய விதிமுறை என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே பயன்படுத்துகிறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருவர் பயன்படுத்தும் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டிருக்கும் செல்போன் எண் ஏதேனும் ஒரு காரணத்தால் செயல்படாமல் போயிருந்தால் அந்த வங்கி கணக்கோ அல்லது அதனுடன் இணைக்கப்பட்டிருக்கும் கூகுள் பே, ஃபோன்பே, யூபிஐ ஐடிகளை முடக்கப்படலாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய பண பரிமாற்ற கார்ப்பரேஷன் இந்தியா எனப்படும் என்பிசிஐ வெளியிட்டிருக்கும் புதிய விதிமுறை வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என தெரியப்பட்டுள்ளது. இந்த விதிமுறையால் ஒருவர் வங்கி கணக்கு தொடங்கும் போது கொடுத்த செல்போன் எண்ணை தற்போது அவர் பயன்படுத்தாமல் இருந்தால் அந்த வங்கி கணக்கு முடக்கப்படும் அபாயத்தில் இருக்கிறது. இதனை தவிர்க்க ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அனைவரும் தங்களது வங்கி கணக்குகளுடன் இணைக்கப்பட்டிருக்கும் செல்போன் எண்கள் என்ன என்பதை உறுதி செய்து கொண்டு அது பழைய எண்ணாக இருந்தால் உடனடியாக வங்கிக்கு சென்று பழைய எண்ணை மாற்றிவிட்டு தற்போது பயன்படுத்தும் புதிய எண்ணை கொடுத்துவிட்டால் போதும். உங்கள் வங்கி கணக்கு பாதுகாப்பாக செயல்படும். வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டிருக்கும் செல்போன் எண் பயன்பாட்டில் இல்லாமலே அல்லது அந்த எண் 90 நாட்களுக்கு மேல் செயல்பாட்டில் இல்லாமல் இருந்தால் அது புதிய செல்போன் பயனாளர்களுக்கு வழங்கப்பட்டிருந்ததாகவே அந்த எண் இணைக்கப்பட்டிருந்த வங்கி கணக்கை முடக்கி வைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நிதி மோசடி அல்லது தவறான வங்கி கணக்குக்கு பணம் அனுப்புதல் போன்ற சிக்கல்கள் ஏற்படாமல் தடுக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருவர் தான் எத்தனை வங்கி கணக்கு பயன்படுத்தி கொண்டிருந்தாலும் அவற்றுடன் எந்தெந்த எண்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றன, அவை பயன்பாட்டில் உள்ளதா என்பதை அறிந்து கொண்டு அவ்வாறு ஏதேனும் பழைய எண் இணைக்கப்பட்டிருக்கும் வங்கி கணக்கை பயன்படுத்தி கொண்டிருந்தால் உடனடியாக வங்கி கிளைக்கு சென்று எண்ணை மாற்றிவிட்டு வரலாம். இந்த புதிய விதிமுறை ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதால் இதனை மார்ச் 31ஆம் தேதிக்குள் செய்து விடுவது நல்லது. அதன் பிறகு வங்கி கணக்கு அல்லது செல்போன் எண்ணுடன் தொடர்பில் உள்ள ஜிபே, ஃபோன்பேக்கள் நீக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த அறிவிப்பானது பொதுவாக நம்ம ஜிபேவோ இல்லை ஃபோன்பேவை பயன்படுத்துகிறப்போ ஒரு மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருப்போம். அந்த மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா வங்கியோட இணைக்கப்பட்டிருக்க மொபைல் நம்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நபர்கள் ஒரு குறைஞ்சது ஒரு 3 பேங்க் 4 பேங்கோட அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரே மொபைல் நம்பர் கொடுக்காம வேறு வேறு மொபைல் நம்பர் கொடுத்து இணைச்சிருப்பாங்க. இதில் இப்போது ரீசார்ஜ் ப்ராப்ளம் காரணமாக சில நபர்கள் வந்து அதிகப்படியான ரீசார்ஜ் கட்டணம் வருவதால் 2 நம்பர் 3 நம்பர் பயன்படுத்தினாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக ஒரு நம்பர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நாட்கள் செல்ஃபோன் எண்ணை பயன்படுத்தாமல் இருக்கிறவங்களோட செல்ஃபோன் எண் வந்து நீக்கப்பட்டு வேறு ஒருவருக்கு கொடுக்கப்படுது. ஸோ இதன் போல் இருக்கக்கூடிய நம்பர்களில் நீங்கள் ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த யூபிஐ ஐடி இருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பரை வந்து மாற்றணும். ஸோ இது வந்து நடைமுறையில் இருந்தது. இப்போ புதுசாக என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, இது போல் 90 நாட்கள் நீங்கள் வந்து இந்த மொபைல் எண்ணை பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா அந்த மொபைல் எண் வந்து ஆட்டோமேட்டிக்காக செயலிழந்து போகும்போது யூபிஐ ஐடியிலேருந்து இருக்கக்கூடிய அந்த நம்பர் நீங்கள் கொடுத்துருப்பீங்களா, ஜிபேக்கு ஃபோன்பேக்கு கொடுத்துருப்பீங்களா மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக டீஆக்டிவேட் ஆகிடும். அதாவது யூபிஐ ஐடியிலேருந்து டீஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பண சிக்கல்களை பரிவர்த்தனை செய்யக்கூடிய பண சிக்கல்களை தவிர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு செய்தி பார்த்தீங்கன்னாக்கா யூபிஐ பயனாளர்களுக்கு முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் யாராவது யூபிஐ மூலமாக ஃபோன்பே, கூகுள் பே பயன்படுத்தினா கண்டிப்பாக இந்த புதிய விதிமுறையை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ உடனடியாக உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து 90 நாட்களுக்கு மேலே ரீசார்ஜ் பண்ணாமல் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக யூஸ் பண்ணிக்கங்க. இல்லைனா உங்களுடைய மொபைல் நம்பரும் டீஆக்டிவேட் ஆகிடும். அதுவும் இல்லாமல் உங்களுடைய யூபிஐ ஐடி வந்து முடக்கப்படலாம் சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பானது யூபிஐ, ஃபோன்பே பயனாளர்களுக்கு முக்கியமான அறிவிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அறிவிப்பு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதரை மதிப்போம், மனிதரை காப்போம். நன்றி.